Sir, very happy afternoon to all. So today and tomorrow we are having schedule of indirect taxes, Saturday and Sunday. Saturday we'll be finishing the registration first. Okay, va? Actually the chapter registration classified into three categories: part 1, part 2, part 3. Part 1, 22, 23, 24. 25, 26, 27, 28, 29, 30. That's actually last class. Part 1 has done. 22, 23, 24. For your benefit, after this class, I will be consolidating once again in a part number, which will be a 20 minutes, 15-20 minutes. Onakaga a quick recall. Starting one consolidate pannona, time in a will go. That's why I'm moving into the action registration time part number 2. Part number 2 three sections are there: 25, 26, 27. What is 25? Procedure for registration. 26, 27. Special procedure for casual taxable person. This matter this is fully theory. That is 25 to 30 வரைக்கும் theory தான். ஒரு கான்செப்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இது ஒன்னால தனியா படிக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதான் இதோட என்ன சார் பெனிஃபிட். ஆனா ரொம்ப ஈஸியான தியரி. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஓகேப்பா இதான் சொல்ல வர அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி சார். Shall we start the proceedings sir? What is section 25? என்ன for registration? அதுல நிறைய சப்செக்ஷன் இருக்கு. 25 subsection 1 where and when to apply for registration. எங்க registration எடுக்கணும், எப்ப registration எடுக்கணும். தமிழ்ல சொல்லு. எங்க registration எடுக்கணும், எப்ப registration. Repeat once again சொல்லு. எங்க registration எடுக்கணும், எப்ப registration. What is section 25 subsection 1 என்ன சொல்றாங்க? எங்க registration எடுக்கணும், எப்ப registration. Sir, every person who is liable to be registered. Every person who is liable to be. அப்ப யாரெல்லாம் என்ன எடுக்கணுமோ? எந்த செக்ஷன்ல இல்ல எந்த செக்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும். So if you fall under section dash or dash shall apply for registration in every such state or any territory in which is so என்ன. அப்ப இந்தியா ஒட்டுக்கா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய என்ன இல்ல. எந்தெந்த ஸ்டேட்ல நீ என்ன எடுக்கறியோ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமோ ஸ்டேட் பேஸ்ட் என்ன எடுத்தா போறோம் registration. State based registration. For example, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. சார் இப்ப நான் தமிழ்நாட்டுல சப்ளை பண்றேன், கேரளாலயும் சப்ளை பண்றேன். எங்கேயும் சப்ளை பண்றேன், இங்கிலீஷ் சார் தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா வேண்டாமான்னு பாக்கிறதுக்கு கேரளாவோட என்ன டர்ன்ஓவர் நான் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன டர்ன்ஓவர் கிடைக்கும். அந்த அக்ரிகேட் டர்ன்ஓவர் 10 lakhs 20 lakhs 40 lakhs எக்ஸீட் ஆனாதான் நான் எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், தமிழ்நாட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். மேபி நான் கேரளால எக்ஸ்க்ளூசிவ்லி எக்ஸாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பேன், நான் இல்ல எக்ஸ்க்ளூசிவ்லி நான் டாக்ஸபிள் சப்ளை பண்ணிருப்பேன், இல்ல எக்ஸ்க்ளூசிவ்லி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் சப்ளை பண்ணிருப்பேன் நான். எஸ்ஆனோவா? அதனால நான் கேரளால அக்ரிகேட் டர்ன்ஓவர் என்ன ஆனா கூட நான் கேரளால என்ன எடுக்க வேண்டாம். அப்ப கேரளாவோட அக்ரிகேட் டர்ன்ஓவர் பார்க்கும்போது த்ரெஷோல்ட் லிமிட் விட என்ன இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நான் கேரளால. So every person who is to be registered, liable to be registered, shall apply for registration in every such state or union territory in which he is so எங்கெங்க liable இருக்கியோ அங்கங்க தான் என்ன எடுக்கணும். Within 30 days, 30 days from the date on which he become enough for registration. அப்போ எந்த டேட்ல நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க என்ன ஆவறியோ, லயபிள் ஆவறியோ, அந்த டேட்ல இருந்து எத்தனை நாளைக்குள்ள, 30 டேஸ்க்குள்ள நீ என்ன எடுத்தாகணும். தட் மீன்ஸ் என்ன ரெலவன்ஸ் ஆஃப் 25 சப்செக்ஷன் 1 என்னன்னா, முன்னாடி சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்த போது, முன்னாடி சர்வீஸ் டாக்ஸ் இருந்த போது ஆல் இந்தியால ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா போதும். ஆல் இந்தியால இட்ஸ் a centralized registration இருந்துச்சு, எது முன்னாடி இருந்தது. ஆனா ஜிஎஸ்டி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, இட்ஸ் a dash based registration. அதுதான் செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1 ஹைலைட் பண்றாங்க. Every person who is dash to be registered shall apply for registration in every such state. என்ன சார்?
அதாவது நான் வந்து இப்ப கேரளால ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காம இருக்க முடியாது. தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டேன்னு சொல்லி என்னால கேரளால ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்காம இருக்க முடியாது. எவ்ரி ஸ்டேட்ல செப்பரேட் என்ன எடுத்தாகணும். That means as per GST it's a dash based registration. So every person who is dash to be registered shall apply for registration in every such state or in a territory in which he is so liable within 30 days 30 days from the date on which he become NF for registration. Appo where to take registration? Every state or when to take registration within from the date on which NSR you are liable to NSR. Sir, if my aggregate turnover exceed 10 lakh or 20 lakh or 40 lakh as an maybe, I am liable to take what? Registration. Is it practically possible to take the registration the same day or the very next day? I should have some breathing space. That breathing space is 30 days. Within how many days? From the date on which you are liable to take the registration. You have to take the registration as per section 25 subsection. Sir, where to take the registration? Can I take the registration all India basis? No sir. Sir, I have to take registration in every state or in a territory. அப்ப செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1 தமிழ்ல புரிஞ்சுக்கோ. ரெண்டு விஷயம் நமக்கு சொல்லி தருது. என்ன? எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? எவரி ஸ்டேட்ல எடுக்கணும், எவரி யூனியன் டெரிட்டரியில எடுக்கணும். எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? வித்தின் 30 days from the date of liable for registration. ஒரு எக்ஸாம்பிள் பாரு, கண்டனுக்கு வா. மிஸ்டர் ஏ engage in taxable supply of service in Rajasthan. Turnover exceeds 8 lakhs man 20 lakhs on 1st September. ஏன் 20 lakhs சொல்லி இருக்காங்க, 40 lakhs சொல்லல? சர்வீஸ் சார், குட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி என்னவா இருந்தா மட்டும்தான் 8 lakhs applicable. இங்க சர்வீஸ்ங்கிறதுனால 40 lakh ஒரு threshold லிமிட். எந்த டேட்ல 20 lakhs exceed ஆயிருக்கு? சார், is there any breathing space to take the registration? எத்தனை days? Sir, he is liable to get registered by 1st October. என்ன செப்டம்பர் முடிச்சா அக்டோபரா? In the state of Epasar, Rajasthan. Are you all really with me? நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. 25 to 30 வரைக்கும் either நீ செல்ஃபா ரீட் பண்ணிக்கலாம், ஒண்ணும் புரியாது. எஸ் சார், இல்லையா நான் என்ன சார் டிஸ்கஸ் பண்றேன், கூட ஜாயின் பண்ணிடு. கூட ஜாயின் பண்ணும்போது பை ஹார்ட் பண்ணாத, என்ன அந்த பர்టిక్యులர் செக்ஷன் சொல்றாங்கன்னு எனக்கு பதில் சொன்னா போதும். தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் லைன் சம்மரி ஆஃப் த என்டையர் டிஸ்கஷன். செக்ஷன் 25 என்ன for registration? 25 subsection 1 is answering two things. Number 1, where you have to take the registration. எங்க registration எடுக்கணும்? Every state or union territory. Every state or? That's it sir. எப்ப சார் registration எடுக்கணும்? 30 days from the date of liable for registration. That's it man. I'm coming sir. Sir, வா ரெண்டாவது. Every person who make a supply from the என்ன water. இப்ப நீ உன்னோட supply என்ன waterன்னு பண்ணேனா? Territorial waters ன்னு பண்ணேனா? For example, my dear lovable students, sir, if this is India, India ஓட என்ன சார் border இதுனா இங்கிருந்து இது வரைக்கும் தான் என்ன வாட்டர். அப்ப டெரிட்டோரியல் வாட்டர்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல சார், இந்தியாவோட கடல் இடம் கொஞ்சம் கடல் தள்ளி நிக்கிறதா என்ன வாட்டர். அப்ப நீ இந்தியாக்குள்ள இருந்து என்ன பண்ணல, சப்ளை பண்ணல, எங்கிருந்து சப்ளை பண்ற? அப்படி நீ எங்கிருந்து சப்ளை பண்ணேனா டெரிட்டோரியல் வாட்டர்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியாது. ஏன்னா டெரிட்டோரியல் வாட்டர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு சார் அங்க ஸ்டேட்டே. அப்போ every person who make a supply from the என்ன water shall obtain registration in the என்ன state or என்ன territory where the nearest point of the appropriate baseline is என்ன sir located. இப்போ பாண்டிச்சேரி is a union territory. Yes sir, பாண்டிச்சேரி is a sir, if you are supplying sir in the territorial water nearest to the என்ன, take the registration எங்க என்ன. What is section 25 subsection 1? Where to take the registration? எங்க registration எடுக்கணும்னு சொல்லணும் இல்லையா? சாதாரணமான ஆளா இருந்தா you have to take registration in every state or union territory. அவ்வளவுதான், matter over. If you are supplying goods or service or both in என்ன water, take the registration in the nearest coastal
state. என்ன சார்? நியரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த அப்ராப்ரியேட் பேஸ்லைன் இஸ் என்ன? மூணாவது ஆளுக்கு வரேன் நான். புரியுதா உனக்கு? 25 subsection 1ல where? அதுல number 1 general case every state or union territory. Number 2 supply made in where? Nearest point of the appropriate baseline is located. மூணாவதுக்கு வரேன் நான். A person having unit in NZ as well as NZ. அப்போ உனக்கு ஒரு யூனிட் எங்க இருக்கு? இன்னொரு யூனிட் எங்க இருக்கு? In the same state or என்ன territory? சென்னைக்குள்ள SEZ இருக்கா? சென்னைக்குள்ள ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா? நான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளேயும் ஒரு யூனிட் வச்சிருக்கேன். நுங்கம்பாக்கத்துல என்ன வச்சிருக்கேன்? யூனிட் வச்சிருக்கேன்னா நான் எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் தெரியுமா? shall have to apply for a separate registration for என்ன யூனிட்ஸ்? SEZ யூனிட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன், SEZக்கு வெளிய இருக்கிறதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையாப்பா? That means my dear lovable students, we are through with 25 subsection. என்ன உன்னோட மெட்டீரியல் இருக்கா இல்லையா? அங்க நான் ஒரு சார்ட் சொல்றேன். 25 க்கு நீ எழுதிக்கோ சார். செக்ஷன் 25 ஏதாவது ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த blank ஸ்பேஸ்ல எங்க வேணா எழுதிக்கோ. செக்ஷன் 25 subsection 1. செக்ஷன் 25 subsection 1. செக்ஷன் 25 subsection 1 classified into two category. Classified into two category. Section 25 subsection 1 classified into two category. 25 subsection 1 ரெண்டா பிரிச்சிட்டு where to take registration. Number 2 when to take registration. Where to take registration, when to take registration, where to take registration, when to take registration. அதுல முதல்ல அந்த when to take registration க்ளோஸ் பண்ணிரலாமா? When to take registration put it down over can right within எத்தனை days? 30 days. Within 30 days. எதுல இருந்து? From the date of liable for registration. From the date of liable for registration. From the date of liable for registration. From the date of என்ன for registration? Yes sir. 30 நாள். எந்த நாள்ல நீ வந்து registration எடுக்க liable ஆவறியோ அதுல இருந்து எத்தனை நாள்? 30 daysல என்ன எடுத்துரு? registration எடுத்துரு. அங்க வா, எங்க வா? Where to take registration classified into 3 category. Where to take registration classified into 3 category. Normal cases. Normal cases. சாதாரணமா normal cases put it down on American right. நார்மலா நீ எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னா every என்ன சார் state or union territory. Every such state or union territory. அந்த such ரொம்ப முக்கியம். ஏனா everyன்னு போட்டு வெச்சுக்கோ இந்தியா ஃபுல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்ங்கற மாதிரி வந்து ஆயிடும் இல்லையா? Every such state or union territory. Every such state or union territory in which he is liable. In which he is liable. ஏன்னா சில ஸ்டேட்ல 23 அப்ளை ஆக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்படி சில ஸ்டேட்ல 23 என்ன ஆனா அப்ளை ஆனா அந்த பர்టిక్యులர் ஸ்டேட்ல மட்டும் எடுக்க வேண்டிய என்ன இல்ல அவசியம் இல்ல. இப்ப தமிழ்நாடு எடுத்துன்னு சொல்லிட்டு கேரளால மேண்டேட்டரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா வேண்டாமான்னு பார்க்கிறதுக்கு கேரளாவோட டர்ன்ஓவர் சேர்த்துப்பேன். அதுதான் என்ன டர்ன்ஓவர்? அக்ரிகேட் டர்ன்ஓவர். ஆனா இப்ப கேரளால ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா வேண்டாமான்னு பார்க்கிறதுக்கு தமிழ்நாடோட டர்ன்ஓவர் சேர்த்துப்பேன். சேர்த்ததுக்கு அப்புறம் அதோட அக்ரிகேட் டர்ன்ஓவர் த்ரெஷோல்ட் லிமிட்டை விட அதிகமாக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அப்புறம் செக்ஷன் 23 அப்ளை பண்ணிட்டு நாங்க என்ன எடுக்காம இருப்பேன்? அப்போ every என்ன சார் such state or union territory in which is liable. Next one sir, supply from territorial water. ரெண்டாவது கேட்டகரி supply from territorial water. நீ எங்க இருந்து சப்ளை பண்ணேனா? டெரிட்டோரியல் வாட்டர் இருந்து சப்ளை பண்ணேனா put it down on American right. எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பண்ணி? nearest point of the appropriate baseline is located. Nearest point of the appropriate baseline is located. Nearest point of the appropriate baseline is located. Nearest point of the appropriate என்ன baseline is located. Appreciate பண்றே நீ. Next one sir, unit in SEZ and non-SEZ. Unit in SEZ and non-SEZ. உனக்கு எங்க யூனிட் இருக்கு? எங்க யூனிட் இருக்கு? SEZ ல யூனிட் இருக்கு, non-SEZ யூனிட் இருக்கு. சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனா செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷனா? Put it on our market right. Separate registration for both unit. Separate registration for both unit. Separate registration for both the unit.
separate registration for both unit. Separate registration for both unit. Enna appreciate பண்றியாப்பா? வாப்பா இதாவுதான் 25 subsection 1 comes to an end. This is a summary of 25 subsection 1. So 25 subsection 1 is answering how many questions? 2 questions. Number 1, where to take registration? For where to take registration, the supply class how many categories? Normal supply, sir, supply in the territorial water, supply sir, made in SEZ and non-SEZ, unit in SEZ and non-SEZ. Normal supply na nee paathu padi enga registration edupa territorial water na baseline is located. Sir, you are having one unit in SEZ and another unit in non-SEZ na? Yes sir. When you have to take the registration, all the 3 cases within 30 days from the date on which you are liable to take the. I am coming to the next section sir, 25 subsection 2. இது மாதிரி 25 subsection 14 வரைக்கும் இருக்கு. அதாவது அவ்வளோ என்ன இருக்கு, சப்செக்ஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆனா மட்டும்தான் ஐடிசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது எங்க யூஸ் ஆகும்னா எங்க வேணா யூஸ் ஆகலாம். ஆக்ட மொத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். யூ ஆர் thorough with 25 subsection 1 na? What to take registration, what to take registration. Allowed. Sir, 25 subsection 2 என்ன வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, சென்ட்ரலைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. வா சார் எது எழுதாத, ஜஸ்ட் இந்த போர்டை மட்டும் பாரு. person seeking registration may be granted என்ன registration in a state or என்ன territory. சார் ஒரு ஸ்டேட்டுக்கும் நாங்க என்ன தருவோம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தருவோம் ஒரு ஸ்டேட்டுக்கும். அப்ப ஒரு ஸ்டேட்ல நாங்க எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லல சார். உங்களுக்கு வேணும்னா நாங்க எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் தர ரெடியா இருக்கும் சார். ஒரு ஸ்டேட்ல எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோ, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோ. உனக்கு ஒரு ஸ்டேட்லயே இனி மோர் தென் எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னா, மோர் தென் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னா அதுவும் நாங்க தர. இங்க வா. if he has என்ன place of business in a state, yes, எத்தனை ஆப்ஷன், உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். are you all really with me? இப்போ நான் வந்து சார் சென்னையில ANM classes வச்சிருக்கேன். are you all really with me? கோயம்புத்தூர்லயும் ANM classes ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். are you all really with me? ஒரே ஸ்டேட்டா டிஃபரண்ட் ஸ்டேட்டா? ஒரே ஸ்டேட் சார். சார் in a single registration already நான் சென்னையில GST registration எடுத்துருக்கேனா, declare one place as என்ன place of business, சென்னை என்ன place of business and other branches as என்ன place of business. அப்போ நாங்க எந்த மாதிரி சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருக்கோம்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ஸ்டேட்டுக்கு நாங்க செட் பண்ணி இருக்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு. அப்படி உனக்கு ஒரே ஸ்டேட்டுக்குள்ள மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்குன்னா ஒரு இடத்தை பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆகும். ரிமைனிங் எத்தனை வேணாலும், எத்தனை ஜிஎஸ்டி நம்பர்ல, ஒரே ஜிஎஸ்டி நம்பர். இல்ல சார் எனக்கு சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு அப்படி வேணும்னா, ஆர் அப்ளை ஃபார் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் for each end of business provided invoice is raised, provided என்ன and tax is paid on any supply between the branches, because ஒரே ஸ்டேட்டுக்குள்ள ஒரு PAN நம்பர்ல நீ எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தேனா, they will be treated as distinct person. Any supply between the related or distinct person without consideration will be treated as என்ன supply, deemed supply as per schedule 1. so அப்படி நீ செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதா இருந்தா ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நீ சப்ளை பண்ணும்போது இன்வாய்ஸ் ரேஸ் பண்றேன் நீ என்ன பண்ணிக்கோ, என்ஷூர் பண்ணிக்கோ. அதுக்கு நீ என்ன கட்டி தான் ஆகணும். இதே இது நீ ஒரு இடத்துல என்ன பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆகும், இன்னொரு இடத்துல என்ன ஆகும், நீ வந்து டீம்டு சப்ளையா ட்ரீட் பண்ண வேண்டிய. ஏன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அது கீழே ஒரு இடம், மிச்சம் எல்லாமே இல்ல. உனக்கு அப்படி வேண்டாம். நீ வந்து என்ன சார் ஒரு இடத்தையும் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா ட்ரீட் பண்ண ஆசைப்படுறேன்னா பண்ணிக்கோ, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அப்படி என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தேனா இவங்க 2 பேரையும் நாங்க என்னவா ட்ரீட் பண்ணுவோம், டிஸ்டிங்க்ட் பர்சனா ட்ரீட் பண்ணுவோம். அப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது என்ன நடந்துச்சுனா, சப்ளை நடந்துச்சுனா, are you really with me? Sir, definition of aggregate turnover ஞாபகம் இருக்கா? aggregate turnover actually ரெண்டே இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். காம்போசிஷன் லெவிக்குள்ள வரலாமா, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா, காம்போசிஷன் லெவிக்குள்ள வரலாமா வேணாமாங்கிறதுக்கு aggregate turnover கரண்ட் இயர் பாத்தியா லாஸ்ட் இயர் பாத்தியா? aggregate turnover காம்போசிஷன் லெவிக்குள்ள வரலாமா வேணாமாங்கிறதுக்கு aggregate turnover எப்ப பார்த்தேன், ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப பார்க்க மாட்டேன், எப்ப பார்ப்பேன். Okay, what is the definition of aggregate turnover? Aggregate turnover classified how many categories?
Includes, excludes. Includes all taxable supply, all exempt supply, export of goods or service or both, and interstate supply. Excludes value of inward supply on which tax is liable to be paid on basis CGST, SGST, UTGST, IGST is to be computed on having the அப்படினா having the என்ன pan, repeat, having the என்ன pan. அப்போ ஒரே panல உனக்கு ஒரு ஸ்டேட்ல ஒரு பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், ரிமைனிங் எல்லாமே இல்லனா ஒரே panல சார் என்ன சார் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. எனக்கு எங்கேயும் தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம் சார். டெஃபினிஷன் ஆஃப் என்ன டர்ன்ஓவர் is having the word that to be computed on having the அப்படினா சென்னை 9 ரூட்லயும் கோயம்புத்தூர் 10 ரூட்லயும் டிராவல் பண்ண முடியாது. சென்னை 9 ரூட் என்ன 9 ரூட் நார்மல் ரூட். எஸ் சார். ஒன்ஸ் ஒரு யூனிட் ஒரு பேனு கீழே ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எதுல டிராவல் ஆச்சுனா நார்மல் ரூட்ல டிராவல் ஆச்சுனா all other route are ineligible to travel through the NLV because to be computed on having the என்ன pan. அதனால தான் நான் காம்போசிஷன் லெவியும் 25(2) நான் லிங்க் பண்றேங்க பாரு. if a person is paying tax, ஒரு பர்சன் என்ன பே பண்றான் for one of its end of business man place of business under the என்ன scheme. that means 91 ரூட்ல ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆகுதுனா sir he shall not pay the tax under என்ன levy for any other place of business and என்ன வருஷா போறதா இருந்தா ஒரு பேன் ஃபுல்லாவே நார்மல் ரூட்ல போணும், இல்லனா போறதா இருந்தா ஒரு பேன் ஃபுல்லாவே காம்போசிஷன் ரூட்ல போணும். சார் அப்ப இது இந்த காம்போசிஷன் லெவி இங்க எடுத்து என்ன சார் நான் மிக்ஸ் பண்றேன் கரெக்ட்டா யோசிச்சு பாரு. நீ தெளிவா யோசி, திங்க் பண்ணுங்க வா. வாட் இஸ் 25 சப்செக்ஷன் 2 என்ன பேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார். உனக்கு ஒரு ஸ்டேட்ல மல்டிபிள் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருந்தா ஜிஎஸ்டி ரெண்டு ஆப்ஷன் தராங்க. என்ன தராங்க சார்? உன்னோட ஒரு இடத்த இன்னொரு இடத்த இப்படினா சார் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்னா நீ எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்க? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்க. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்லயே மிச்சம் எல்லாத்தையும் பிரான்ச்சஸா காட்டியிருக்க நீ. அதனால சார் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கறனால பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பேன் வச்சு மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்களா? எஸ் சார் கொடுப்பாங்களே சார். என்னோட பேன் வச்சு எனக்கு எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம்? என்னோட அதே பேன் வச்சு கோயம்புத்தூர்ல எடுத்துக்கலாம். இது அலௌட் 25 சப்செக்ஷன் இதுல 2ல. தட் இஸ் தி செகண்ட். ஆனா அப்படி நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூரை நான் வந்து காம்போசிஷன் லெவிலையோ not allowed because composition levyல போலாமா போக கூடாதுங்கிறது எந்த டர்னோவர் பேஸ் பண்ணி aggregate turnover to be computed on having the என்ன pan. அப்ப சேம் panல இருக்கிற எல்லாமே எதுல தான் போணும்? போனா காம்போசிஷன்ல தான் போணும். அது இல்லாம ஒரு பார்ட் மட்டும் எதுல போனா normal route la pona, all other part will become ineligible. So we are just connecting what man registration with the NLV. அப்ப நான் கன்சல்டேட் பண்றேன் சார். that's it with regard to 25 subsection என்ன சார் 2. வா, what is 25 subsection 1? 25 subsection 1 where to take registration? Class 1 how many category? 2 category. Where, when within 30 days from date of become liable to take the registration. Sir, where? Class 1 how many category? Normal case, territorial water, SEZ, correct? Normal case, every state or union territory in which he is liable to take the registration. Sir, territorial water, nearest coastal point, correct? Next one, sir, you are having one unit in SEZ and another unit in non-SEZ. That's it, man. 25 subsection 1 comes to 1. What is 25 subsection 2? N based registration. In that state, you are having how many options? So option class 1 how many category? 2 category. Number 1. So one of the unit as the and others as எவ்வளவு one additional place of business காட்டிக்கோ. This is option number 1. அப்படினா ஒரு ஸ்டேட்டுக்கு இல்ல சார் I want ஒரு ஸ்டேட்லயே multiple registration னா sir take separate registration for the separate place of business. Separate place of business. வார்த்தை கரெக்ட்டா புடிச்சுக்கோ. Sir I want separate registration for the separate. But if you take separate registration for the separate place of business with the same pan, if you want to travel one place of business under any route, all other route are ineligible for the NLV.
Because the logic is composition levy is based upon என்ன turnover. In the immediately preceding previous year should not exceed 1.5 crores or 75 lakhs as the NMAB. Sir, there it has to be computed on என்ன India basis. Having the என்ன PAN. அப்ப சேம் PAN கீழ கொடுக்கிற எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுமே எந்த ரூட்ல தான் போணும்? காம்போசிஷன் லெவி ரூட்ல தான். ஒரு என்ன சார் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுல போச்சுனா? Are you ready with me? Sir, inga va sir, what is section 22? What is section 24? Sir, threshold limit exceed ஆச்சுனா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்ங்கறதா? threshold limit exceed ஆனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம்ங்கறதா? threshold limit பார்க்காம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கறதா? பா என்ன ஒரு வார்த்தை, ஒரு 1000 அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு இல்லையா? எஸ் சார், எஸ் சார். சார், எனக்கு threshold limit என்ன ஆவல? ஆகல. அப்படினா நான் 22 ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய? ஆனா கவர்மெண்ட் சொல்றாங்க உனக்கு என்ன லிமிட் எக்ஸீட் ஆவலனா கூட நீ என்ன எடுத்தாவணும்? அத செக்ஷன் என்ன 4. அப்ப நான் 24 ல விழலைனா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. 24 ல நான் விழலைனா எனக்கு என்ன எக்ஸீட் ஆனா மட்டும்தான் நான் எதுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? சார், எனக்கு என்ன லிமிட் எக்ஸீட் ஆவல? ஏனா எதுலயும் விழல இருந்தாலும் எடுக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? நானா போய் ட்ரெயின்ல என்ன பண்றேன்னா கழுத்து வைக்கிறேன், நான் தலையை வைக்கிறேன், நான் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? ஆக்சுவலா நான் 22 பை ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய என்னவே இல்ல. தட் மீன்ஸ் என்னோட அக்ரிகேட் டர்ன்ஓவர் எக்ஸீட் நான் எதுலயும் விழல. ஏதோ ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கான், அது ஒரு ஆசைப்பட்டு நானும் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். தெரியாம எடுத்தவங்க கிட்ட கேட்டா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். A person who is not liable to be registered under section dash or dash. என்ன 22? என்ன 24? இதுல 23 வராது, 23 வரல. Because 23 என்னது? Make it himself registered voluntarily. நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன். அதான் 25 subsection 3 என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? அப்ப நீ எந்த செக்ஷன்ல விழலனா கூட 22 ல விழலனா கூட 24 ல விழலனா கூட உனக்கு 25 subsection 3 ல விழுந்துக்கலாம். நான் எதுல விழல? எதுல விழல? நான் எதுல விழ போறேன்? அப்ப நீ ஃபர்ஸ்ட் செக்ஷனான 2 ல விழல, செகண்ட் செக்ஷனான மூணாவது செக்ஷனான 25 subsection 3 ல நீ விழுற என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அது? அப்ப என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அது? அப்ப நானா போய் எடுக்கிறேன் பாரு. A person who is not liable to be registered under section dash or dash make it himself registered voluntarily. அப்படி in case நீயா போய் ட்ரெயின்ல என்ன வச்சேனா, in such a case all provisions of this act are applicable to a person shall apply and he has to pay tax even if turnover does not exceed any limit. நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்துக்கிட்டு ஐயோ சார் இன்னும் என்னோட த்ரெஷோல்ட் லிமிட் என்ன ஆகல, நான் அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டேன், நான் இன்புட் டாக்ஸ் எடுக்க மாட்டேன், நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டேன், நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. ஒன்ஸ் நீ என்ன எடுத்தாச்சுனா அவ்வளவுதான். அது as if நீ த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸீட் ஆகி என்ன எடுத்த மாதிரி. That's it man, that's it with regard to 25 subsection என்னவா? வா ரொம்ப சிம்பிள் சார். what is 25 subsection 1? அதை விடு, வாட் இஸ் செக்ஷன் 25? அதுல எவ்வளவு சப்செக்ஷன்னா 10-14 சப்செக்ஷன் இருக்கு. எஸ் சார், ஒன்னொன்னு பத்தி பேசுது சார். இதே கிராஷ் கோர்ஸ் செல்ஃப் ரீட் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. இங்க செல்ஃப் ரீட் சொல்ல முடியாது. 25 சப்செக்ஷன் 1 என்னது? வேர் டு டேக் ரெஜிஸ்ட்ரேஷன், எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்படியே சார்ட்டை டவுன்லோட் பண்ணு. வேர் கிளாசிஃபைட் ஹவு மெனி கேட்டகரி? என்ன நார்மல் கேसेस, territorial what say SEZ. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் அங்க within 30 days from the date of liable to get registered. That's it. 25 subsection 1 comes to an. Sir, 25 subsection 2 is saying that in GST it's a dash based registration. You are having option classified how many category? Option number 1, declare one place of business as, all the remaining as. Option number 2, declare every place of business as principal place of business. That means take separate registration for separate principal place of business, place of business. If you take NSR with one PAN, என்ன registration? Multiple registration. And if one of the registration travel through, all of the route are ineligible to travel through the.
Sir, even though you are not liable to take registration as per section N2 or N4, you can take any registration. As per section 25 subsection, once you take voluntary registration under section 25 subsection 3, all the provisions of this act will be applicable as if person, and you are supposed to collect. I am coming to the 25 subsection 4 and 25 subsection 5. Distinct person. Enna person? Sir, inga va sir, schedule 1 nyabam iruka? Enna supply? Ethana transaction? Permanent transfer or disposal of business assets where? Avail, supply between related or distinct person in the course of furtherance of business, supply of goods between principal and agent. So there is a concept called as enna person? Distinct person. So inga va supply of enna sir? Supply between related or enna person? Definition of related person classified in 2 categories based upon relationship, based upon control. Next one, definition of N is covered in section 25 subsection 4 and 25 subsection N. Sir, distinct person. N person? A person who has obtained more than N registration. 25 subsection 2. Sir, 25 subsection 2 la unakku vandu enna sir rendu registration kudupangala? Yes sir. 25 subsection 2 unakku rendu registration kudupangala? Yes sir. அப்ப ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை பத்தி பேச முடியும்? ஆமா, அப்பதான் டிஸ்டிங்க்ட் பர்சன் ஆவாங்க. அதனால தான் ஆர்டர் எதுல வச்சிருக்காங்க? 25 subsection 4 லயும் 25 subsection எதுலயும். என்ன அப்ரிஷியேட் பண்றீங்க இல்லையா பண்ணி? இங்க வா. A person who has obtained any registration more than whether in or more than union territory shall in respect of each such registration be treated as a person. அப்ப இங்க வா. Sir, I am having a PAN number. எனக்கு PAN number இருக்கா இல்லையா? Yes sir. எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா? எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா? தமிழ்நாட்டுல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், கேரளால ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா? Yes sir. Yes sir. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தேன். நான் ஒன்னு எங்க, இன்னொன்னு எங்க? கோயம்புத்தூர்ல. Sir, PAN ரெண்டுமே same தான், but for the purpose of NST I will be treated as deemed distinct person. I am a person? Distinct person. Up if you take any registration with the same PAN, both the parties will be treated as sir, you should not argue that adu rendume ore enna dane PAN dane appdin argue panna koodadu. As per section 25 subsection sir 4 two separate registration make. Coming to 24 subsection 5, a person registered in N or N territory has an establishment in another state or N territory. Such establishment deemed as N person. Sir, தமிழ்நாட்டுல நான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமான்னு பார்க்கிறதுக்கு எங்களோட டர்னோவர் எடுத்துக்கோ, கேரளாவோட டர்னோவர் எடுத்துக்கோ. என்ன டர்னோவர்? ஏன்னா தமிழ்நாட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் குட்ஸ் மட்டும் தான் சப்ளை பண்றேன். எது மட்டும்? மட்டும்தான். அப்படின்னா வாட் இஸ் தி த்ரெஷோல்ட் லிமிட்? தமிழ்நாட்டுல 30 lakh, தமிழ்நாட்டுல. கேரளால 20 lakh, கேரளால. தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா வேணாமான்னு பாக்குறேன் நான். வாட் இஸ் அக்ரிகேட் டர்னோவர் இன் வாட் இஸ் அக்ரிகேட் டர்னோவர்? 50 lakhs. And in Tamil Nadu I am dealing with taxable goods. நீ சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா வேண்டாமா? Yes sir. இப்போ நான் கேரளாக்கு போறேன், நான் என்ன எடுக்கணுமா வேண்டாமா? I am seeing the net turnover, aggregate turnover. So first I will take the net turnover, Kerala turnover, and I will add the total comes to the aggregate turnover exceed 40 lakhs. I am liable to take in sir. எப்படி சார் கேரளால எத்தனை lakhs தாண்டவே இல்லையே? பின்னே சார் நான் எங்க எடுக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன்? கேரளா. It is என்ன turnover? I hope the basics are clear. But in Kerala I am dealing only with exempted goods. Who will come and save? 23 will be applicable for, but Tamil Nadu I am dealing with taxable goods. 23 will not be applicable for. Appreciate பண்றே இல்லையா? அப்ப நான் எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பேன், எங்க எடுக்க மாட்டேன்? That means why I have not taken registration in Kerala is because of section 23. That means I am having a registered place in I am having an establishment in Kerala. I am having an establishment in because of section. These two guys will be treated as. That's it, game over. அப்ப நான் தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தேன், கேரளால ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தேன். அப்படினா ரெண்டு பேரும் நான் தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தேன், கேரளால நான் என்ன எடுக்கல. ஆனா எனக்கு என்ன மட்டும் இருக்கு. அது எப்படி எஸ்டாப்லிஷ்மென்ட் வரும்னு நான் சொல்லி கொடுத்தேன் எக்ஸாம்பிள்ல.
அப்படினாலும் ரெண்டு பேர் என்னதான்? அப்ப ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா அத 25 subsection 4. ஒரு இடத்துல என்ன எடுத்திருக்க, இன்னொரு இடத்துல என்ன இருக்கு அப்படினா distinct person. அதான் 25 subsection 5. இது 25 subsection 4. இது 25 subsection. என்ன கிளாரிட்டி இருக்கா இல்லையா? அப்ப சார் என்ன சார் அவ்வளவுதான் சார். அடுத்து 25 subsection 6ல இருந்து வருது மேட்டருக்கு வா. What is 25 subsection 1? நீ மைண்ட்ல இருந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணு. Where to take registration? Class 1 2 category. Where, when? Where class 1 how many category? Normal case, territorial water, SGZ. Normal case na each such state or union territory where is liable to take the registration. Territorial water nearest. Okay man, sir, you are having one unit in SGZ and another unit in non-SGZ. Separate registration you have to take. When you are liable to take registration? Within 30 days from the date of liable for registration. உயிரோட இருக்கேனே. Next one க்கு வா. அவ்வளவுதான் சார். 25 subsection 1 comes to an end. 25 subsection 2 sir, it's a dash based. GST is a dash based registration. It is giving an option of option class how many category? Either என்ன சார் one place of business, all other ரெண்டாவது கேட்டகரிக்கு வா. என்ன சார் for every place of business take separate registration. Yes sir. Sir, under one pan if you take separate registration for every place of business and one of the place of business is travel through the dash route, all other NSR business are ineligible to travel through the logic or the NSR meaning is to be computed on having the same pan, having the upper registration based கிடையாது composition levy, pan based composition levy. என்ன based? சார் டிஃபரன்ஸ் கரெக்ட்டா புரியுதா இல்லையா? காம்போசிஷன் லெவி என்ன பேஸ் கிடையாது. நானே ஒரே பேன்ல நீ சொல்லு பதில் சொல்லு. தமிழ்நாட்டுல ஒரு பேன்ல என்னோட பேன்ல எனக்கு வந்து சார் கோயம்புத்தூர்லயோ எனக்கு வந்து சென்னையிலயோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்களா? செப்பரேட் ஒரு பேன்ல ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்னு தானே 25(2ல சொல்றாங்க. எஸ் சார், எஸ் சார். அப்போ நான் சென்னையே நார்மல் ரூட்லயோ கோயம்புத்தூரை காம்போசிஷன் ரூட்ல எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா டு பி கம்ப்யூட்டட் ஆன் ஆல் இந்தியா பேசிஸ் ஹேவிங் த சேம் பேன் சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. சேம் என்ன கிடையாது? இப்போ இந்த ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஒரு பேனுக்கு கீழ தான் இருக்கு. இந்த ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுமே ஒரு பேனுக்கு கீழ எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க? எவ்வளவு வேணா n நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ காம்போசிஷன் லெவி என்ன பேஸ்ட் கிடையாது, என்ன பேஸ்ட்? அப்ப அந்த பேனுக்கு கீழ இருக்கிற எல்லாமே ஐதர் காம்போசிஷன்ல டிராவல் ஆகணும் அது நார்மல் ரூட்ல டிராவல் ஆகணும்னு சொல்ல வேண்டிய. ஏன்னா கண்டிப்பா நார்மல் ரூட்ல தான் ஜெனரலா டிராவல் ஆகும். எங்க தான் எடுத்து சொல்றாங்க? அது எலிஜிபிலிட்டி பத்தி பேசல, இன்எலிஜிபிலிட்டி பத்தி பேசுறாங்க. ஏதாவது ஒரு என்எஸ்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ரூட்ல போச்சுன்னா அவ்வளவுதான், நக்கிட்டு போயிடுச்சு. மிச்சம் எந்த ரூட்டுக்குமே என்ன போக முடியாது. That's what 25 subsection 2. Then 25 subsection 3 என்ன registration? You have not fall under what section? அப்ப first section 22, second section, third sectionல விடு 25 subsection 3 என்ன registration? Voluntary registration. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியப்பா? Actually what is section 22 person? அது யாரே mandatory in nature. Threshold limits. நான் என்ன டவுட் கேக்குறேன்னா நீ பதில் கரெக்ட்டா சொல்லு. சார் section 22 is a compulsory registration ஆ? Not a compulsory registration ஆ? Compulsory registration. 22 is a compulsory registration. What is section 24? Sir, answer 22 a compulsory. Hey, 22 compulsory registration தான்டா. என்ன லிமிட்டுக்கு மேல போனா கம்பல்சரியா என்ன பண்ணிதானோ அது ஒரு மீனிங் டிஃபரன்ஸ் இருக்கு மட்டும் தான் இருக்கு. 24 கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்றது என்னன்னா யார பார்க்காம கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறது. அப்ப திஸ் இஸ் a package. நீ ஐதர் எதில விழு. அப்ப நீ உள்ள வர்றதா இருந்தா ஜிஎஸ்டி குள்ள வர்றதா இருந்தா ஐதர் எதை மிதி 24 உன்னை காப்பாத்துறதா இருந்தா அப்ப நீ ஐதர் 22 24ல விழுந்தேனா இப்ப நீ என்ன எடுத்தாகணும்? அதுக்கு நீ 25 ஃபாலோ பண்ணு. அதுக்கு நீ என்ன ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்? என்ன ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்? அதுல எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்ங்கறது, ஒரு ஸ்டேட்ல எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்ங்கறது 25 சப்செக்ஷன். சார் நான் 22லயும் விழல சார், ஆசையா இருக்கு சார் ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்க்கணும்னு. 25 சப்செக்ஷன் ஒரு சாது போடு, அவ்வளவுதான். இப்ப எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், அதான் 25 சப்செக்ஷன் 2. சார் ஒரு ஸ்டேட்ல
ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா? ஒரு ஸ்டேட்ல மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமாங்கிறதா. அப்ப தமிழ்ல சொல்லணும்னா எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், நாரா போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். 25 subsection 3 என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 4-5 க்கு வர்றான். என்ன பர்சன்? டிஸ்டிங்க்ட் பர்சன். Separate registration makes a distinct person. One registration in one state and establishment in another state makes a. அப்படியே செக் பண்றே இல்லையா? ஒரு பேக்கேஜ் முடிச்சாச்சு நம்ம. 25 சப்செக்ஷன் எது வரைக்கும் தெரியுமா? 5 வரைக்கும். ஒரு லைன்ல சொல்லணும்னா எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், நானா போய் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்ப என்ன டிஸ்டிங்க்ட் பர்சனா ட்ரீட் பண்ணுவாங்க, டீம் டிஸ்டிங்க்ட் பர்சனா ட்ரீட் பண்ணுவாங்க. இத்தனை விஷயங்கள் பேசியாச்சு. அப்ரிஷியேட் பண்றீங்க இல்லையா? டு பி கம்ப்யூட்டட் ஆன் என்ன இந்தியா பேசிஸ் ஹேவிங் தி டாஷ். அதுதான் பான் பத்தி பேச போறோம். 25 சப்செக்ஷன் 6 என்ன அண்ட் என்ன. இப்போ நான் என்ன எடுக்க போறேன்? அதுக்கு ஏதோ ஒரு பேசிக் டாக்குமெண்ட் வேணும் இல்லையா? என்ன ஒத்துக்கிறே இல்லையாப்பா? எதை பேஸ் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தராங்க ஜிஎஸ்டில? டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு சார், எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பீங்களா? செருப்பு கழட்டி அடிப்பான். என்ன வேணும்? பான். இங்க வா. Every person shall have என்ன in order to be eligible for enough registration. உனக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? அப்ப நீ முதல்ல இன்கம் டாக்ஸ்ல போய் என்ன எடு? பான் எடு. பான் எடுத்துட்டு எங்க வா? ஜிஎஸ்டிக்கு வா. அப்பதான் ஜிஎஸ்டில அங்க என்ன தருவோம்? A person required to deduct tax under section 51. ஓய் என்ன 51? Dance. May in lieu of என்ன PAN shall have PAN to be eligible for enough registration. உனக்கு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டா, உனக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் போதும்? ஆனா ஆல்ரெடி அன்னைக்கே சொன்ன டிடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற, டிசிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற, நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற. டிடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா டிடிஎஸ் என்ன மட்டும் தான் பண்ண முடியும். டிசிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா டிசிஎஸ் கலெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். இன்னைக்கு ஜிஎஸ்டில ஈகோ என்னது? ஈகோ அவன் மட்டும் தான் என்ன கலெக்ட் பண்ணும், வேற யாரும் டிசிஎஸ் கலெக்ட் பண்ண வேண்டிய. அப்ப 51ல டிடிஎஸ் டிடக்ட் பண்றதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க, 52ல கலெக்ட் பண்றதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. சார் 22-24ல நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க, இல்ல 25 சப்செக்ஷன் 3ல நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுப்பாங்க. எஸ்ஆர் இந்த 22லயோ 24லயோ 25 சப்செக்ஷன் 3லயோ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்க கிட்ட பான் வேணும். ஆனா 51ல என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறவங்க என்ன வேண்டாம், என்ன இருந்தாலே போதும், டான் இருந்தாலே போதும். என்ன அப்ரிஷியேட் பண்றியப்பா? தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு 25 சப்செக்ஷன் என்ன சார் 6 என்ன அண்ட் என்ன. அப்ப சாதாரணமானவனுக்கு பான், டிடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டான். பான் 3 வார்த்தை, டான் 3 வார்த்தை, ரெண்டையும் சேர்த்து 6 வார்த்தை. 25 சப்செக்ஷன் 6ல வச்சிருக்கோம். 25 சப்செக்ஷன் 1 where to take registration, எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். 25 சப்செக்ஷன் 2 எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்? ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். they have given an option. Option classified how many category? 2 category. Either you declare one places, all the other places, or treat all the places of business as a principal place of business. Take separate. Is that 25 subsection? I have not fall under section 22 or under section 24. I want to take fall under third section 25 subsection 3. That is under registration. Voluntary registration. Are you all really with me? Once you take multiple registration, those multiple registration will be treated as. Or if you take one registration and if you are having establishment in another state, that establishment and the registered people will be treated as. Is that 25 subsection 5 package comes to an end. This is என்ன சார் part 1 of section 25. Part இது 25 subsection 25 subsection 25 subsection 25 subsection 25 subsection 5 sections. What is 25 subsection 1? 25 subsection 2. Next one 25 subsection 3. 25 subsection 4. Distinct person 25 subsection 5. Deemed distinct person. என்னது? Because separate establishment makes a deemed distinct person. அவன் ஆக்சுவலா distinct person கிடையாது, ஆனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டீம் பண்ணிக்கிறோம். என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? அப்ப one package comes to one. Next one actually procedure for registration நம்ம வர. ஆக்சுவலா எனக்கு என்ன எடுக்கணும்னா இல்லனா
Are you all really with me? I'm moving to the next one, sir. 25 subsection NA. ஐயோ to 6D. அப்ப 6A, 6B, 6C, 6D. ஆதார் ப்ரொவிஷன். என்ன ப்ரொவிஷன்? மூத்திரமே போனால ஆதார் வேணும்னு ஆக்கிட்டான். முன்னாடி ஜிஎஸ்டி ரோல் அவுட் ஆகும்போது என்ன மட்டும் போதும். இப்போ பேன் இருந்தா பத்தாது, என்னவும் வேணும். இந்த ஆதாரை தூக்கி எங்க லிங்க் பண்ணணும்? இங்க வா சார். எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன், எவ்ரி, அப்ப ஆல்ரெடி நீ என்ன எடுத்துட்ட எதை வச்சு? ஓகே. ஆர் do seeking registration. do seeking registration னா இன்னும் என்ன எடுக்கல, இப்பதான் என்ன பண்ண போற நீ? shall undergo sir authentication. shall undergo என்ன? or furnish proof of possession of என்ன number in such form, such manner and such time as may be. அதாவது ஆல்ரெடி நீ என்ன எடுத்திருக்கேனா, உன்கிட்ட இருக்கிற என்ன நம்பரை என்ன பண்ணிக்கோ, பேன் கூட லிங்க் பண்ணிக்கோ. தட் மீன்ஸ் ஆத்தென்டிகேட் பண்ணிக்கோ. சார் புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதா இருந்தா என்ன பண்ணிக்கோ, ஆத்தென்டிகேட் பண்ணிக்கோ. இல்ல ஆல்ரெடி நீ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன்னா உன்னோட என்ன நம்பரை, ஆதார் நம்பரை ஃபர்னிஷ் பண்ணு. யாருக்கு? if an Aadhaar number is not assigned, இன்னும் உனக்கு ஆதார் நம்பர் என்ன பண்ணல, அசைன் பண்ணலனா, alternate and viable means of identification shall be offered by யாரு? உன்கிட்ட என்ன நம்பர் இல்லைனா, அப்படி இல்லாதவன் யாருமே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆதார் நம்பர் இல்லைனா, சபரி கிட்ட இல்லைனா ஓகே, மிச்சம் எல்லார்கிட்ட என்ன நம்பர் இருக்கும், ஆதார் நம்பர் இருக்கும். உனக்கிட்ட என்ன நம்பர் இல்லைனா உன்னால ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது. நீ எதுவும் கவலைப்படாத, நாங்க என்ன மீன்ஸ் சொல்றோம், ஆல்டர்னேட். அந்த ஆல்டர்னேட் வயபிள் மீன்ஸ் என்னன்னா பிசிக்கல் செக்கிங்க்கு வந்துருவான். எதுக்கு வந்துருவான்? பிசிக்கல் செக்கிங். இப்போ நீ ஏதோ ஒரு இடத்துல என்ன கேட்டிருக்க, நீ ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும்னு கேட்டிருக்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீ என்ன பிளேஸ் ஆஃப் பிசினஸா டிக்ளேர் பண்ணிருக்க. அப்படி ஒன்னால நீ கண்டிப்பா உனக்கு என்ன வேணும், பேனே இல்லைன்னா ஓடி போயிடு, என்னவே கேட்க முடியாது. அப்ப பேன் பார் பேன் இஸ் மேண்டேட்டரி. அது கீழே யாரு வர்றா, அந்த ஆதார் நீ ஒத்தன்டிகேட் பண்ணி ஆகணும். ஆதார் ஓடிபி கிடிபி எல்லாம் வரும் இல்லையா? எஸ் சார். அப்படி உனக்கு ஆதார் ஓடிபி வர என்ன இல்லைனா, ஆதாரே இல்லைனா நாங்க என்ன சொல்லுவோம், அந்த ஆல்டர்னேட்டிவ் மீன்ஸ் என்னன்னா என்ன வெரிஃபிகேஷன் வருவான். சரி, ஃபெயிலியர் டு கம்ப்ளை above registration allotted shall be என்ன வேலிட் மேன். அவ்வளவுதான் சார். அதாவது இன்கேஸ் நீ ஆதாரை என்ன பண்ணலைனா, சொல்லி தொலை பண்ணலைனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே என்ன வேலிட் ஆயிடும். அப்போ 25 சப்செக்ஷன் என்னவா, 6A 6B 6C 6D இட்ஸ் a package of என்ன ப்ரொவிஷன், 6 pan and tan, 6A 6B 6C 6. இங்க வா. every person other than an individual, யார தவிர, shall undergo authentication or furnish proof of possession of Aadhaar number of the யாரோட இது, கர்த்தா, MD, whole time director, such a number of partners, member of managing committee of association, board of trustee, authorized representative, authorized signatory and such other class of persons prescribed by government. ஒண்ணும் புரியல. இங்க வா சார். உனக்கு ஆதார் நம்பர் இருக்கா இல்லையா, சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. கம்பெனிக்கு ஆதார் நம்பர் கொடுக்குறாங்களா? கம்பெனிக்கு என்ன நம்பர் தான் கொடுக்குறாங்க, அப்பாடா. ஆனா கம்பெனியும் ஆதார என்ன பண்ணி ஆகணும். அப்ப கம்பெனி யாரோட ஆதார் நம்பர் வைக்கணும்னா ஹோல் டைம் டைரக்டரோட ஆதார் நம்பர் வச்சிடணும். எம்டியோட என்ன வச்சிடணும். இப்போ HUFனா HUFக்கு என்ன இருக்கும் என்ன இருக்காது. அதனால HUF ஓட HUF, அதனால HUF ஓட பான் இப்படிதான் ஆத்தென்டிகேட் பண்ணும். அப்பதான் என்ன கொடுப்பான். அதனால தான் எவ்ரி பர்சன் டேஷ் தான் இண்டிவிஜுவல். ஏன்னா இண்டிவிஜுவல் கையில என்ன இருக்கும், அப்ப அவன் வேற யாரும் நம்ப வேண்டிய என்ன இல்ல. இண்டிவிஜுவல் தவிர இப்ப வந்து HUFஓ AOPஓ BO IO கம்பெனியோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ, எவ்ரி பர்சன் other than an individual shall undergo authentication or furnish proof of possession of என்ன number of the யாரோட இது, கர்த்தா, MD, whole time director, such number of partners, members or managing committee of association, board of the trustee, authorized representative, authorized signatory and such other class of person prescribed by the என்ன. appreciate பண்றியா இல்லையா? this provision என்ன provision, authentication of is not applicable to, இவங்க எல்லாம் அது பண்ண வேண்டிய என்ன இல்ல. Number 1, person who's not a N of India, அவங்கிட்ட என்னவே இருக்காது. அவனுக்கு தான் செக்ஷன் 27 casual taxable person or
அவங்க கிட்ட போய் ஆதார் நம்பர் எடுத்துருவா, பான் நம்பர் எடுத்துருவானா அப்போ ஒரு ரெசிடென்டா மாறிடுவாங்க. அவங்க கிட்ட இதெல்லாம். நம்பர் 2, டிபார்ட்மெண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் என்ன கவர்மெண்ட்? என்ன கவர்மெண்ட்? எங்களுக்கே நீ ஆதார் ப்ரொவிஷன் போடுறியா? நீ நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நாங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டா எங்கள்கிட்ட என்ன கேட்க கூடாது. எங்களோட என்ன பேஸ் பண்ணி எங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன அத்தாரிட்டி? எங்க கிட்டே நீ வந்து ஆதார் கேட்கிறியா? நீ என்ன பாடி? எங்க கிட்டே வந்து நீ வந்து ஆதார் கேட்கிறியா? நீ என்ன செக்டார் அண்டர்டேக்கிங்? எங்க கிட்டே நீ ஆதார் கேட்கிறியா? நீ a person applying for UIN. என்னது அது? என்ன UIN வரும்? டிஸ்கஷன்ல வருது. 25 சப்செக்ஷன் 9ல வரும் UIN. 25 சப்செக்ஷன். யாராவது என்ன கேட்கிறான்னா UIN கேட்கிறான்னா அவங்க கிட்ட என்ன கேட்க கூடாது? என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியா இல்லையாப்பா? அப்பாடா விட்டு வெளிய வந்துட்டோம் நம்ம. அப்ப இங்க வா, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும்னா வாட் இஸ் செக்ஷன் 25 அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா உயிர் எடுக்கலாம் பாரு, சப்செக்ஷன் போட்டு நான் ஃபீல் பண்ண ஆசைப்படல, அவ்வளவுதான். அதாவது என்னன்னா சார் இதை நான் எப்படி உனக்கு டீச் பண்ண, எப்படி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆசைப்படுறேன். நான் பிளாக் 1 பார்ட் 1 5 செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1 25 சப்செக்ஷன் 25 சப்செக்ஷன் 25 சப்செக்ஷன் 25 சப்செக்ஷன். இட்ஸ் a package. என்னன்னா 25 சப்செக்ஷன் 1 where to take registration, when to take registration. 25 subsection 2 that means how to take registration basically. என்ன to take registration? அதான் என்ன வைஸ் registration? State வைஸ் registration. 25 subsection 3 அப்பாடா. 25 subsection 4 distinct person. 25 subsection 5 அவ்வளவுதான் ராஜா. இது வரைக்கும் நம்ம பேசிட்டு now we are going to take the registration. We are going to take the registration. We need as per 25 subsection or tan as per 25 subsection 6. ஹலோ, ஆனா என்ன மட்டும் இருந்தா பத்தாது. சனிய முச்சாரே 25 சப்செக்ஷன் என்ன? 6A 6B 6C 6D. இத நான் இப்ப பிரிச்சு போடல, எனக்கு அந்த கேட்டகரியில வந்தா போதும். அதாவது இதுல ஒரு விஷயம் 6A சொல்றாங்க, இன்னொரு விஷயம் என்ன 6, அடுத்து 6C, அடுத்து 6. கண்டென்ட் வைஸ் நான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னாலும் நீ ஞாபகம் வச்சு போறதுல சும்மா எதுக்கு தேவையில்லாம. எஸ் சார், என்ன ப்ரொவிஷன் பத்தி பேசுறோம்? 6A, A stands for போதும். So 25 6A 6B 6C 6D is saying that you have to dash the Aadhaar. If you don't dash the Aadhaar, then as a registration allotted will be treated as. But for these guys, they have to authenticate the Aadhaar of a third person like these guys are not authenticate the. என்ன அப்ரிஷியேட் பண்றியப்பா நீ? இப்ப நான் 25 சப்செக்ஷன் எதுக்கு வர்றேன்? 7க்கு வர்றேன். நீ தெளிவா பேசணும். வாட் இஸ் செக்ஷன் 22 23 24 25 26 27 ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் அதான் 20 அந்த 7 இங்க தூக்கிட்டு வா நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன். ஏன்னா அங்க 20, அதனால தான் அங்க 25 சப்செக்ஷன் யாருக்கு? A non-resident taxable person may be granted registration on the basis of என்ன other document as may be என்ன அவங்கிட்ட தான் என்ன இருக்காது? பான் இருக்காது, பான் இருக்காது, டான் இருக்காது, ஆதார் இருக்காது. இத்தனை நேரம் சொன்ன எதுவுமே. that means அவங்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும். அவங்கட பாஸ்போர்ட் இருக்குமா இல்லையா? இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசென்ஸ் இருக்குமா இல்லையா? அதுதான் such other document as may prescribe. அதான் பிரிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காத அவனுக்கு சொல்லி தரேன் நான். அவனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது என்ன பேஸ்ல கொடு? பாஸ்போர்ட் பேஸ்ல, பாஸ்போர்ட் நம்பர் பேஸ்ல கொடு, இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசென்ஸ்ல கொடு, ஒரு எஸ்ஸாவது போடு. இல்ல அவன் இந்தியால வேற யார்கிட்டயாவது on behalf authorized representative போட்டு அவன் பான் எடுத்துறானா அந்த பான் பேஸ்ல கொடு. அதான் such other document as may be. அப்ப அவனையும் என்ன பண்ணியாச்சு? பதில் சொல்லியாச்சு. அப்போ சார் this is another package. என்ன another package னா ரெண்டாவது package 25 ல part 1 சொல்லி கொடுத்தனா 25 subsection 25 subsection 25 subsection 25 subsection 25 subsection அவ்வளவுதான் சார். what is 25 subsection 1? where take registration. what is 25 subsection 2? how to take registration. 25 subsection 3 25 subsection 4 distinct person. 25 subsection 5 ஆள விடு. now we are going to take the registration. we need or as per 25 subsection 6. yes sir, but we have to dash the Aadhaar
As per 25 subsection 6A, 6B, 6C, 6D. Yes, sir. But in case of, they won't have, their registration will be provided as per the, appreciate பண்றியா நீ 25 subsection 8 மூணாவது ஸ்லாட்டுக்கு வர என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? mandatory registration. 24 என்ன registration? அதே மாதிரி where a person dash to be registered. நீ either எதுல விழுந்துட்ட fails to obtain registration. ஆனா அவன் என்ன எடுக்க மாட்டேங்கிறான்? PO. யார் PO? சொல்லி தொலை. shall proceed to register such a person mandatorily in such manner. என்ன நீ 22 ல விழுந்துட்ட இல்ல உன்னை தர நிறுத்திட்டு போய் நான் ரெஜிஸ்டர் பண்ண வைப்பேன். இதுதான் செக்ஷன் 25 சப்செக்ஷன் என்ன. அப்ப யாருக்கு பவர் இருக்கு? அப்போ if a person falls under section 22 or under section 24 and if he is not taking, proper officer is having the power to mandatorily make him as per section 25 subsection என்னவா? புரிஞ்சுக்கிறியா நீ? 25 subsection UIN இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். என்னது UIN? என்னது full form? To be granted to specialized agency of என்ன or of என்ன country or other notified என்ன person. இங்க வர நீ கரெக்டா புரிஞ்சுக்கோ, தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் சொல்றேன் என்ன, நீ தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வா, நீ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கறன்னு வச்சுக்கோ. நீ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கற, உனக்கு ஆர்சி கொடுத்துருவான். என்ன கொடுத்துருவான்? என்னது ஆர்சி பிளஸ் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருவான். என்ன கொடுத்துருவான்? இதே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டது யுஎன்ஓ. யார் யுஎன்ஓ? ஆர் கான்சல்யூட்டோ. யார் கான்சல்யூட்? ஃபாரின் கண்ட்ரியோட என்ன சார்? எம்பசியோ ஆஃப் என்ன கண்ட்ரி? ஃபாரின். அவங்களுக்கு ஆர்சில என்ன நம்பர் வராது? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வராது. அதுக்கு மேல என்ன கொடுப்பான்? ஏன் சார் அவனுக்கு என்ன கொடுக்கறான்? யுஐஎன் கொடுக்கறான். என்ன தரல? Because all services provided by foreign diplomatic mission are exempt from GST. Yes sir. Services provided by that foreign diplomatic mission only UNO, that foreign diplomatic mission only consulate, that foreign diplomatic mission only embassy. ஏய், அவங்க என்ன டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க? அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் இருக்க கூடாது? தட் மீன்ஸ் என்ன எக்ஸம்ஷன் ரீகால் பண்ணுங்க. A to Z நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சர்வீஸ் ப்ரொவைடட் டி, அது ஓகே. டி எக்ஸ்பிளனேஷன். சர்வீஸ் ப்ரொவைடட் சர்வீஸ் ப்ரொவைடட் by a foreign diplomatic mission is exempted. That means analysis அங்கேயே சார்ட் போட்டு ரெண்டா பிரிச்சு கொடுத்திருப்பேன். சர்வீஸ் ப்ரொவைடட் to a is what? அப்ப நான் தான் ஃபாரின் டிப்ளமேட்டிக் மிஷன், நான் உனக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண வேண்டிய, ஆனா நீ எனக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா என்ன கலெக்ட் பண்ணணும்? அப்ப நீ என்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணா நான் உனக்கு ஜிஎஸ்டி பே பண்ணா என்னால ஐடிசி எடுத்துக்க, ஏன்னா ஐடிசி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன டாக்ஸ் கிடையாது. அப்ப என்னோட நான் பே பண்ற ஜிஎஸ்டி அப்படியே என்ன ஆயிடும்? அக்யூமுலேட் ஆயிடும். அப்படி அக்யூமுலேட் ஆனதை கவர்மெண்ட் கிட்ட இருந்து நான் என்னவாதான் வாங்கணும்? ரீஃபண்டாதான். அதுக்கு தான் யூஐஎன் தர்றாங்க. என்னது? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். ஏன்னா இவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தா நான் கீழ போயிடும்டா. சர்வீஸ் ப்ரொவைடர் பை இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அப்போ உனக்கு என்ன நம்பர் வேண்டா? அப்போ நீ கேட்டா யாரு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டா? என்ன சார்? யுஎன்ஓ, அதாவது ஃபாரின் டிப்ளமேட்டிக் மிஷன். நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ விடு. ஃபாரின் டிப்ளமேட்டிக் மிஷன் கேட்டா நாங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தர மாட்டோம். ஏன்னா செக்ஷன் 25 இஸ் தி ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுல எல்லா ப்ரொசீஜரும் சொல்லி ஆகணும். உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் வேணும்? டேஷ் பார் டேஷ். யாரை ஆத்தென்டிகேட் பண்ணணும்? இதே எங்க கிட்ட ஃபாரின் டிப்ளமேட்டிக் மிஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தர மாட்டோம். தட்ஸ் இட் மேன். 25 சப்செக்ஷன் 10 to 12 ஆர்சி. என்னது ஆர்சி? ஆர் என்ன ப்ரொவிஷன்? என்ன யூஐஎன்? The registration certificate or the UIN shall be granted or rejected after NSR due verification within எத்தனை working days from the date of NSR application. What is the date of application? 30 days from the due date of liable for registration. அப்போ first ஒன்னோட date of liable for registration பாரு. அங்கிருந்து 30 days நீ என்ன பண்ணி ஆகணும்? அப்ளை பண்ணி ஆகணும். அங்கிருந்து எத்தனை நாள்? 7 working days. 7 days wrong. 7 it should be very specific. 7 working days ல either உனக்கு என்ன தருவான்?
RC to be issued in the என்ன form and with effect from such date as may be RC or UIN. ரெண்டு ஒண்ணு தான்டா. RC or என்ன general people இருந்தா RC not granted within என்ன period deemed to be granted after the expiry of the என்ன specified. சார் எனக்கு 7 நாளா என்ன தரல இல்ல என்ன வரல, it will be deemed that dash has been provided. ஏன்னா either நீ எனக்கு RC தரணும் இல்ல RC application reject பண்ணணும். இது பண்ணலைனா it will be treated as deemed. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியாப்பா? That's it man. Section 25 subsection 12 வரைக்கும் நான் முடிச்சிட்டோம். 25 subsection 1 என்னவா? Okay man. 25 subsection 2, 25 subsection 3, 25 subsection 4, 25 subsection 5, 25 subsection 6, 6A, 6B, 6C, 6D, 25 subsection 7, non-resident taxable person, 25 subsection 8, mandatory registration, 25 subsection 9, UIN, 25 subsection 10, 11, 12, procedure for என்ன and என்ன RC or இங்க பாரு the என்ன certificate or என்ன shall be granted after due verification within from the end of application. சொல்லு RC to be issued in the என்ன form and with effect from such date. அந்த prescribed தான் procedure for registration rule number 8 னு போட்டுருக்கான். என்ன நம்பர் 8? அதுல பார்ட் 1 போட்டுருக்கான், அதுக்கப்புறம் பார்ட் 1 போட்டிருக்கான், அதுக்கப்புறம் பார்ட் 2 போட்டிருக்கான், அதுக்கப்புறம் பார்ட் 2 போட்டிருக்கான், அதுக்கப்புறம் ஆதார் பேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கான், அதுக்கப்புறம் 26 போட்டிருக்கான். தட் மீன்ஸ் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், ப்ரொசீஜர் என்னங்கிறது ரூல் நம்பர் எதில் இருக்கு? இது ஒண்ணும் இல்ல, பார்க்கறது இவ்வளவு ஸ்லைடு இவ்வளவு பெருசு இருக்கு. நான் 5 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துறேன் என் ஸ்டைல்ல. இதுவரைக்கும் நான் அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? 25 subsection 1 2 3 4 5 புரியுதா? 6 6A 6B 6C 6D 7 புரியுதா? தரதரன்னு இழுத்துட்டு போய் 8ல ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிற புரியுதா? எஸ் சார். 9ல UAN கேட்டா கொடுக்கிற புரியுதா? 10 11 12 that 10 11 12 should be ready with rule number what? நான் சொல்ற தெளிவா என்ன மட்டும் கவனி. every person என்ன to get register. இங்க வா. liable to get register either under section or under section or under section and person seeking என்ன registration அவனே சொல்லிட்டான். bra shall before applying for registration declare is என்ன நம்பர், என்ன அட்ரஸ், dash or dash union territory என்ன சார் act in part A of form GST REG 01 REG registration. அப்படி நேரா ஆன்லைன்ல போனோம். ஆன்லைன்ல போய் என்ன சார் ஃபார்ம் GST REG 01ல பார்ட் ஏல போய் உன்னோட என்ன நம்பர் பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கொடுறாப்பா. என்னடா பான் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், உன்னோட ஸ்டேட் இல்ல யூனியன் டெரிட்டரி எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல எங்க போய் கத்துவ? ரோட்ல போய் கத்துவியா? எங்க வா? பார்ட் ஏ ஆஃப் ஃபார்ம் ஆன் எங்க GST என்ன போர்ட்டல். applicant shall undergo என்ன authentication? கண்டிப்பா பான் கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் எது? failure of என்ன authentication? registration to be granted only after என்ன verification. அத நான் சொன்னேன். நீ ஆதார் authentiate பண்ணலனா அதுக்கு இருக்கிற ரெமெடி என்னன்னா என்ன அப்ரிஷியேட் பண்றியா இல்லையாப்பா? அப்ப நீ முதல்ல நீ நேரா எங்க போ? GST போர்ட்டல்ல போய் எந்த ஃபார்ம்ல போ? ஃபார்ம் GST REG 01ல போய் எங்க போ? என்னென்ன ஃபில் பண்ணுனா அப்ரிஷியேட் பண்றியா? நெக்ஸ்ட் ஒன் வா. நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். அடுத்ததா வேலிடேஷன் ஆஃப் டேஷ் டேஷ் டேஷ். நம்ம கொடுத்த இந்த பான் உண்மையிலே இருக்கான்னு பார்க்கும். அது மாதிரி மொபைல் நம்பர் வந்து OTP வரும், இமெயில் ஐடிக்கு என்ன வரும்? OTP வரும். பான் வேலிடேட்டர் ஆன்லைன் பை காமன் போர்ட்டல் ஃப்ரம் என்ன டேட்டாபேஸ்? யார CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் என்ன டாக்ஸஸ். யார் பான் தந்தா? CBDT தான். இன்கம் டாக்ஸ் இல்ல, CBDT தான். அதனால அந்த டேட்டாபேஸ்ல இருந்து இந்த பான் என்ன பண்ணிக்கும்? மேட்ச் பண்ணிக்கும். இது உண்மையிலே இருக்கிற ஆக்டிவ் பானா இல்ல invalid PAN. Mobile number and email verified through one time password sent to it. நம்ம கொடுக்கறல OTP அனுப்பிச்சு அந்த OTP அங்க டைப் பண்ணா ஓகே இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நம்மளோட மொபைல் நம்பர்னால வெரிஃபை பண்ணி எடுத்துக்கும். என்னப்பா டெம்பரரி என்ன நம்பர் TRN is generated. இது ரெண்டு ஓகே ஆயிடுச்சுனா என்ன ஜெனரேட் ஆயிடும்? and communicated to the யாருக்கு? applicant on the validated என்ன நம்பர் and என்ன அட்ரஸ். அந்த மொபைல் நம்பருக்கு இமெயில் அட்ரஸ்க்கு என்ன வந்துரும்? சார் இது ரெஃபரன்ஸ் நம்பர் ஆனா பெர்மனன்ட் கிடையாது. using NRN
applicant shall electronically submit application NB. அப்ப எது fill பண்ணிருந்த? இப்போ அத வச்சு தான் உனக்கு என்ன ஜெனரேட் இருக்கு? TRN போட்டா தான் எது ஓபன் ஆகும்? Part B of the application form along with specified document at the என்ன portal. அங்க specified document தான் உன்னோட பார்ட்னர்ஷிப்புக்கு நீ GST வேணும்னா பார்ட்னர்ஷிப் டீட் அப்லோட் பண்ணனும். SR நீ எந்த இடத்துல ரெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்த்து ரெண்டல் டீட் நீ அப்லோட் பண்ணனும். அதுதான் என்ன சார் ஸ்பெசிஃபைட் என்ன? அப்ப part A is basic. Part B is mandatory. Brilliant. On receipt of an application and acknowledgement in the என்ன form shall be issued to the applicant எப்படி electronically. எதுக்கு acknowledgementனா நீங்க இது மாதிரி எங்க கிட்ட என்ன கேட்டிருக்கீங்க? நாங்க பார்த்து எல்லாமே என்னவா இருந்தா ஓகேவா இருந்தா எத்தனை நாள்ல 7 days வாயில பண்ண மாதிரி 7 working days நாங்க என்ன தருவோம்? GST RC தருவோம். இல்லனா அது சார் CTP என்ன CTP applying for registration gets a NRN for making a என்ன deposit of tax it is electronic என்ன ledger and acknowledgement is issued only after said என்ன இதே நீ CTP யா இருந்தா யாரு CTP சார் நான் வந்து ஒரிசால இருக்கேன் ஒரிசால நீங்க வந்து சர்க்கஸ் ஆடுறனா 20 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஓடி போக வாய்ப்பு இருக்கா அப்ப நீ GST முதல்ல கட்டு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடு மிச்ச எல்லாரும் அப்ப டாக்ஸ் கலெக்ட் பண்ணு நீ முதல்ல என்ன டாக்ஸ் கட்டு அப்ப இது செக்ஷன் 27ல பேசுவான் செக்ஷன் என்ன 7 என்ன 27 CTP or NRTP க்கு என்ன கிடைக்கணும்னா அட்வான்ஸ் டெபாசிட் பண்ணாதான் என்னவே ஜெனரேட் ஆகும் TRN ஜெனரேட் ஆகும் அந்த TRN இருந்தா தான் எதுவே ஃபில் பண்ண முடியும் பார்ட் B ஃபில் பண்ணாதான் RC வெளிய வரும் ஏதா புரிஞ்சுக்கறியா நீ இது சாதாரணப்பட்டவனுக்கு இது தேவை இது एक्चुअली எங்க சொல்றாங்கன்னா 27 ல சொல்றாங்க என்ன 27 சார் application shall be forwarded to the head officer அப்ப நான் இங்க நான் கன்சாலிடேட் பண்றேன் நீயும் கன்சாலிடேட் பண்ண ஐ திங்க் இதே சார்ட் வந்து உங்க புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த சார்ட் புக்ல நான் சொல்ற மாதிரி நீ சொன்னா ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் நீ கத்துறியா சொல்றியா எதெல்லாம் சொல்லு பான் மொபைல் நம்பர் இமெயில் ஸ்டேட்டர் this is called as இந்த டேபிளுக்கு மேல டிக்ளரேஷன் எழுதிக்கோ நீ டிக்ளரேஷன் you have to declare அது என்னோட கீவேர்ட் ராஜா ஸ்டெப்ஸ் ராஜா அவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு நிமிஷத்துல சொல்லி கொடுத்துறேன் டிக்ளரேஷன் நீ டிக்ளேர் பண்ணு எதெல்லாம் டிக்ளேர் பண்ணு பான் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் அவனோட ஸ்டேட் எல்லாத்தையும் இங்க வா இதுதான் ஸ்டெப் நம்பர் 1 what is step number 1 step number 2 இப்படி காட்டு step number 2 ரெண்டு காட்டு வேலிடேஷன் step number 2 என்ன அப்ப இதுக்கு மேல எழுதிக்கோ வேலிடேஷன் தூக்கத்துல அடுத்து எது எழுதிராத அடுத்த பாயிண்ட் வேலிடேஷன் தான் அது எப்படி வேலிடேட் பண்ணனும் தான் சொல்லி இருக்கா திருப்பி அது எழுதிராத அப்ப ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டெப் நம்பர் 3 மூணு வார்த்தை TRN ஸ்டெப் நம்பர் 3 TRN என்னது TRN அப்ப சொல்லு ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் நம்பர் 2 ஸ்டெப் நம்பர் 3 சார் ஸ்டெப் நம்பர் 4 இங்க நான் சொல்ற மாதிரி சொல்லு filling of part B what is action என்ன fill பண்ணிக்கோ சார் மேல எழுதிக்கோ filling of part B filling of part B filling of part B filling of NB part B repeat once again சொல்லு what is step number 1 what is step number 2 what is step number 3 what is step number 4 filling of part B இங்க வாங்க என்ன பாரு சார் step number 5 acknowledgement அஞ்சு வரல இப்படி காட்டு உனக்கு acknowledgement notice தரப்பற acknowledgement இந்த மாதிரி இந்த acknowledgement பார்த்து வந்து ஃபைல் பண்ணிக்கோ are you really with me எழுதிக்கோ step number 5 acknowledgement step number 5 acknowledgement step number 5 acknowledgement step number 5 என்ன acknowledgement வா step number 1 என்ன step number 2 step number 3 step number 4 step number 5 இங்க வா step number 6 கை இப்படி காட்டுங்க பாருங்க step number 6 சார் application shall be forwarded to the end officer இப்போ யாருக்கு முன்னாடி application இருக்கு அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு that means இங்க வா ராஜா part 1 is a 6 step approach yes sir number 1 number 2 number 3 number 4 number 5 number 6 forward to the இப்போ யார் டேபிள்ல விஷயம் இருக்கு அதான் பார்ட் 2 ல இருக்கு பாரு பார்ட் 2 ல அடுத்த பேஜ்ல இருக்கு அது எதுவும் பாத்துறாத இங்க பாரு ஸ்லைட பாரு நான் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் அதை பாத்துக்கோ உனக்கு பார்ட் 1 புரிஞ்சா இல்லையா பார்ட் 1 அப்ப அசஸ் பண்ண வேண்டியது பார்ட் 1 அவன் தான் போய் முதல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அத பார்த்து
பார்ட் பி ஃபில் பண்ணா இந்த அக்னாலஜ்மென்ட் வந்துச்சுன்னா இப்போ ப்ராப்பர் ஆபீசர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது அதான் என்ன 2 ஜஸ்ட் இங்க கவுனி அங்க புக்ல எதையும் பார்க்காத என்ன ஆபீசர் எக்ஸாம் இந்த எதை and accompanying accounts இந்த accompanying accounts தான் பார்ட் பி ல இருக்கும் நீ அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் யார் செக் பண்ணுவா if the same are என்ன in order என்னவா இருக்கலாம் பக்கா நாட் பக்கா என்னவா இருக்கலாம் பக்காவா இருக்கலாம் பக்காவா இருந்தா நீ ஃபைல் பண்ணது எல்லாமே ஓகேவா within எத்தனை working days from the date of submission of the என்ன PO will grant the registration certificate in form GST REG 06 உனக்கு என்ன வந்துரும் form GST REG அப்ப ரூட் பாருடா என்ன ஆபீசர் examine the application and accompanying accounts if the same are என்ன in order yes na within from the date of submission of the application PO will get the in form GST REG சார் நீ பார்ட் பி ஒழுங்கா என்ன பண்ணல ஃபில் பண்ணல ஃபைல் பண்ணல டாக்குமெண்ட்ஸ் கரெக்ட்டா இல்ல பார்ட்னர்ஷிப் என்ன சார் டீட் அப்லோட் பண்ணும்போது ஒரு பேஜ் தான் இருக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல லாஸ்ட் பேஜ் இருக்கு லாஸ்ட் பேஜ்ல ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு மிடில் பேஜ்ல பார்ட்னர் நீ மேல கொடுத்து நம்பர் ஆஃப் பார்ட்னர் 5 பேர் ஆனா பார்ட்னர்ஷிப்ல 3 பேர் தான் இருக்கு பிஎஸ்ஆர்ல ஏதோ ஒரு கர்ம கண்டராவி இல்ல ஒழுங்கா இல்ல PO issues notice electronic லவ் லெட்டர் அனுப்புவான் எப்படி within எத்தனை working days அப்ப 7 working daysல என்ன வர்றதுக்கு பதிலா RC வர்றதுக்கு பதிலா உனக்கு லவ் லெட்டர் வரும் they என்ன சார் thereby seeking clarification information or document from the என்ன அப்ப உன்கிட்ட கேட்பான் என்னன்னு டேய் நீ கொடுத்த பார்ட் பி ஃபில் பண்ணது ஒழுங்காவே எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கு தயவு செஞ்சு எனக்கு இந்த டவுட் எல்லாம் என்ன பண்ணிடு அப்படி கிளாரிஃபை பண்ணாதான் உனக்கு என்ன தர முடியும் notice may be issued not later than எத்தனை days from application submission date in case of person failing to undergo an authentication does not opt for an authentication அப்படி ஆதார் என்ன பண்ணலனா ஆதென்டிகேட் பண்ணலனா 30 daysல notice may be issued not later than அப்ப 30 days குள்ள உனக்கு என்ன வந்துரும் from application submission date in case of person failing to undergo என்ன நீ அப்ப ஆதார் ஆதென்டிகேட் பண்ணலனாலும் உனக்கு என்ன வந்துரும் நோட்டீஸ் வந்துரும் எத்தனை நாளுக்குள்ள சார் அப்படி உனக்கு நோட்டீஸ் வந்துச்சுனா நீ என்ன தக்கிக்கணும்ங்கறதா இங்க if the applicant has furnished the என்ன ஏனா அவன் கிளாரிஃபிகேஷன் கேட்டான் இல்லனா ஆர் என்ன within எத்தனை working days அப்படினா நீ அப்ளை பண்ணி பக்காவா இருந்தா 7 working daysல RC கையில வந்துரும் எஸ்ஆர்ல சார் பக்காவா இல்லனா 7 working daysல அதுக்கு நீ என்ன பண்ணனும் அது எத்தனை நாள்னு சொல்லல சார் if the applicant has furnished the clarification information document within எத்தனை working days இப்ப 7 working days from receipt of notice இப்ப நீ திருப்பி உனக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்திருக்கியா இது பக்காவா இருக்கலாம் நாட் பக்காவா இருக்கலாம் PO is satisfied with it yes no yes na within எத்தனை working days from the date of receipt of PO will grant RC in form GST approved உனக்கு சீல் அடிச்சு கொடுத்துருவான் பாரு யாரு ஐயோ புரிஞ்சுக்கிறியா நீ இப்பவும் என்ன இல்ல பக்காவா இல்ல கீஸ் போடுறோம் PO will dash application for reason to be recorded in a writing பாரு denied கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு வந்து டினைட் போடுறான் பாரு அப்போ ரொம்ப சிம்பிள் சார் ஒண்ணுமே இல்ல சார் தமிழ்ல சொல்லணும்னா நீ பார்ட் பி ஃபில் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஆபீசர் பக்கா நாட் பக்கா பக்கா within 7 working days you will get the RC in GST REG 06 not pakka within 7 working days you will get the notice you have to respond to the notice within 7 working days that may be pakka not pakka if that is pakka within next 7 working days you will get the RC in GST REG 06 not pakka they will application मैं appreciate பண்றே இல்லையாப்பா with that என்ன for registration comes to an end ரூல் நம்பர் எது அது இல்லாம என்ன பேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்காங்க என்ன மட்டும் பத்தாது சார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆதென்டிகேஷன் சார் ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் என்ன இப்போ இந்த அப்ளிகேஷன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் நீ கொடுத்துட்டேனா a dash link will be sent to the registered என்ன நம்பர் and email successful Aadhaar authentication through என்ன OTP ஒன்னும் இல்ல ஒரு ஓடிபி வரும்டா அந்த ஆதார் எடுக்கும்போது நீ ஒரு நம்பர் கொடுத்து தொலைச்சிருப்ப பாரு அந்த நம்பருக்கு என்ன வரும் ஓடிபி வரும் அதெல்லாம் என்னோட கேஸ்ல எங்க அப்பா நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன் இங்க ஒரு ஓடிபி வந்து அப்பாவை கூப்பிடணும் அது 1 மினிட்டுக்கு மேல அது வேலிடா இருக்காது ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் ஆயிடும் இங்க வா RC to be granted within எத்தனை working days 7 days of authentication or else என்ன if fails to authenticate through என்ன
இன்கேஸ் நீ அதாவது நீ வந்து ஆதார் ஒத்தன்டிகேட் ஓடிபி நீ ஒத்தன்டிகேட் பண்ணலைன்னா இங்க பாரு வித்தவுட் என்ன ஒத்தன்டிகேஷன் Aadhaar authentication after submission of application officer will conduct any verification of place of business within of application after any investigation of end of business in presence that will be granted. PO fail to issue show cause notice within 30 days of application then NRC. ஒன்னுடா ராஜா நீ அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஆதாரை என்ன பண்ணி விட்டுறணும் அப்படி ஆதாரை ஒதென்டிகேட் பண்ணா நிம்மதியா இருக்கலாம். இன்கேஸ் நீ ஆதாரை என்ன பண்ணலேனா நீ யாராவது வீட்டுக்கு வந்துடுவான் நீ அப்ளிகேஷன் போட்டிருக்கியாமே எதுக்குன்னு ஜிஎஸ்டிக்குன்னு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பான் 30 டேஸ்க்குள்ள வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி ஆர்சி கொடுத்துருவான். அவன் 30 டேஸ்க்குள்ள என்ன வெரிஃபிகேஷன் பண்ணலேனா இட் வில் பி ட்ரீட்டட் as NSR. ஏதோ புரிஞ்சுக்கிறியா நீ வித் திஸ் டேஷ் கம்ஸ் டு an end. அப்பா செக்ஷன் 25 ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ஸ் டு an end. சொல்றதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கு. செக்ஷன் 25 என்ன ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன டைம் என்ன இப்போ 2:30 3 4 என்ன டார்கெட்னா ரொம்ப சிம்பிள். டீ பிரேக் போறதுக்கு முன்னாடி 26 சார் ஒரு சாவு வீட்டு நடந்தா ஒரு நல்ல நடக்கணும் நல்ல நடந்தா கெட்டா நடக்கணும் பாரு 26 சார் அவ்வளவுதான் சார் 26 முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இருக்கு அப்படி சொல்லுங்க சார். ஏன்னா 25 இது ஒரு நிம்மதிக்கான 26 27 ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் யாரு அண்ட் யாரு சிடிபி NRTP சார் இது வந்து CTP சார் இது வந்து என்ன சார் NRTP இது ஓகே சார் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன். மூஞ்சிலே வந்து சார் என்ன சார் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் தென் அவங்களுக்கான என்ன சார் ப்ரொசீஜர் என்னங்கிறது அவங்களுக்கான எக்ஸாம்பிள் முடிஞ்சு போயிடுச்சு. என்னடா ஏன்னா திஸ் இஸ் ஒன்லி பார்ட் நம்பர் வாட் 2 என்ன 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 25 26 and 27. So shall we complete 26 ah? That means it is very easy man. Remaining are very easy, very very easy. What is 26? இல்ல இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா பை ஹார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல சார். நம்ம டேஞ்சர் zone தாண்டிட்டோம். யார் டேஞ்சர் zone? Procedure for 25 procedure for registration. இங்க வா 26 sir the grant of registration or UIN na parent section 25 subsection 9 under the NA Act or NA Act shall be deemed to be grant of registration or UIN under the NA Act. பாரு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இல்ல யூஜிஎஸ்டில நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்த மாதிரி அதான் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா SGST ஸ்டேட்ல தமிழ்நாட்டுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்த மாதிரி UTGST or the UTGST Act shall be deemed to be a grant of registration or UIN under the NA Act. அப்படி தனியா போய் அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்க வேண்டிய கொடுத்தா ரெண்டு ஒண்ணா தான் கொடுப்பான் புடுங்கினா ரெண்டு ஒண்ணா தான் புடுங்குவான். 29 இது டீம்டு அங்க டீம்டு கேன்சலேஷன் ஒரு இடத்துல என்ன பண்ணி விட்டா புடுங்கி விட்டா இன்னொரு இடத்துல என்ன மாதிரி அப்படிங்க வா subject to condition that application for registration or UIN has not been rejected under this act within the time specified in 25 subsection என்ன 10. அப்போ சார் நீ வந்து SGST லியோ ஆக்ட்லியோ என்ன எடுத்தா எங்க எடுத்த மாதிரி any rejection of application for registration or the UIN under the SGST Act or the UTGST Act shall be deemed to be a rejection of application for the registration under அதாவது என்ன சார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட்ல வந்து உனக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சிச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் சார் யார் முடிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற an application submit வேற an applicant submit application for எதுக்காக within 30 days from the date he become liable for registration. சார் இதுதானே சார் 25 subsection அப்ப நான் இன்னைக்கு liable for registration within எத்தனை days 30 daysக்கு தான் நான் என்னவே பண்றேன் registration என்னவே பண்றேன் application போடுறேன் good boy ஆ bad boy ஆ good boy because I am having time till then the effective date is equal to date on which he become NF for registration. Date on which அப்ப நான் எப்ப registration எடுத்த மாதிரி எப்ப நான் liable ஆனனோ
Sir, after 30 days from the date he becoming liable for registration. நான் 30 days ல அப்ளை பண்ணல. எப்பதான் அப்ளை பண்ணேன்? Effective date is equal date of end of registration. எப்ப எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தர்றாங்களோ அன்னையில இருந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்ச மாதிரி என்னையில ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்ச மாதிரி கிடையாது. சார் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக பாரு. சுகம் சர்வீசஸ் லிமிடெட் இஸ் என்கேஜிங் taxable supply of service in Madhya Pradesh. The turnover of Sugam Service Limited exceed 1 lakh. On எப்போ? It is required to submit the application for registration up to 1st December, that is 30 days, in the state of Andhra Pradesh. It apply for registration on எப்போ? 28th November. Within 30 days. And is granted registration certificate 5th, ஏன்னா 7 working days கூட கொடுத்துருக்கோம். Yes sir, the effective date of registration of Sugam Service Limited is எப்போ? 1st, yeah 1st November. Date on which the because they have applied for registration within இதுக்கு பெரிய relevance இருக்கு ஃபியூச்சர்ல நான் வரும்போது உங்களுக்கு சொல்லி தரேன். In the above example, if Sugam Service Limited apply for registration on எப்போ and is granted RC on எப்போ, the effective date of registration of Sugam Service is only எப்போ. So one line summary of the entire discussion is, if you are applying the registration within 30 days, 30 days na the effective date of registration is the date on which you are liable to get registered. If you are not applying for registration within, my dear lovable students, the date of grant of registration is the effective date of registration. Ennappa, that's it with regard to section NS6. What is 25? What is section 26? நீ ஸ்டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா ஸ்டேட்ல ரிஜெக்ட் ஆனா மாதிரி. What is section 27? Special procedure for registration of CTPN. Sir, தெளிவா புரிஞ்சுக்கோ. A person who occasionally supply, a person who அதனால casual, நான் சொன்ன casual-ஆ வரேன் சார், நான் ரெகுலரா வரேன் சார். டெய்லி வந்தா ரெகுலர், எப்பவாவது ஒரு நாள் கிளாஸ்ல வந்தா. A person who occasionally supply in a state or in a territory where he has no என்ன place of business, அவனதான் என்னன்னு சொல்லுவே நீ. இத casual taxable person definition. A person who occasionally supply in a state or union territory where he has no. இப்ப நான் ஒரிசால இருந்து சர்க்கஸ் ஆட வந்திருக்கேன், இங்க வரேன், அக்கேஷனலா தமிழ்நாட்டுக்கு வரேன், எனக்கு இங்க என்ன இல்ல, ஃபிக்ஸட் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் எனக்கு எங்க இருக்கு, ஆனா எங்க இல்ல. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், ஆனா ஒரிசாக்கு ரெகுலர் டாக்ஸபிள் பர்சன். கரெக்ட்டுங்களா? ஹி ஹாஸ் என்ன நம்பர், ஆனா எனக்கு ஆல் இந்தியால எனக்கு என்ன நம்பர் இருக்கு. அப்படி ஆல் இந்தியால எனக்கு என்ன இல்லைனா அவன் என்ஆர்டிபி ஆயிடுவான். என்னது என்ஆர்டிபி? இதான் யாருக்கும் டிஃபரன்ஸ். Application form for registration is same as for normal என்ன person, taxable person, that's GST REG 01. அங்க application form GST REG 01 பார்ட் A பார்ட் B fill பண்ண யாருமே இதுதான் ஃபாலோ பண்ணனும். GST REG, he has to undertake transaction in the course or end of business. He has to file normal GSTR 1, GSTR 2, GSTR NB, and he can claim ITC of all என்ன supply. அப்படினா இதுதான் சார் யாரோட நேச்சர், கேஷுவல். சார் அவன் ரெகுலர் சப்ளை பண்ணுவானா ஒகேஷனலா சப்ளை பண்ணுவான், அவனுக்கு என்ன இருக்காது அந்த பர்టిక్యులர் ஸ்டேட்ல, ஆனா அவனுக்கு என்ன இருக்கும், பான் நம்பர் இருக்கும். அவனும் எந்த ஃபார்ம் தான் தரணும், GST REG 01 தான் தரணும். அவன் இந்த கோர்ஸா பிசினஸ் எல்லாம் சப்ளை பண்ணும். GSTR 1, GSTR 2, GSTR 3B தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். சார் அவன் வந்து ITC of all என்ன சப்ளை, இன்வர்ட் சப்ளை. இப்போ யாரை பத்தி பேச போறோம்? சார் a person who occasionally supply goods or service but has no என்ன place of business or residence in என்ன at all. அங்க கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு தமிழ்நாட்டுல இல்ல, ஆனா எங்க இருக்கு, இங்க இவனுக்கு இந்தியாலயே இல்ல. எது அப்பதான் யாரு? he does not have என்ன நம்பர், PAN நம்பரும் கிடையாது. if he has என்ன நம்பர், he has to take registration as CTP. அவனுக்கு என்ன நம்பர் இருந்தா நீ என்ன வரதுக்கோ, நீ என்ன டிபி வர வேண்டிய அவசியம் இல்லை, CTP வா. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியப்பா. different application form for registration by non resident என்ன person, taxable person, GST REG 0, அப்ப regular person GST REG 01, CTP 1, NRTP. There is no such requirement na in the course or furtherance of business la irukanum enna illa. Sir, he has to file a separate simplified return in NSR format. GSTR avan GSTR 1 file panna venda, 2 file panna venda, 2B file panna venda, 3B file panna edhu venda, enna mattum podu.
he can get ITC only in respect of n of goods. Import பண்ணதுக்கு மட்டும் தான் என்ன கிடைக்கும்? ITC கிடைக்கும். அது இல்லாம லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒன்னால என்ன எடுக்க முடியாது. இதுதான் யாரு and யாரு. அப்ப CTP யாருன்னு பார்த்துட்டோம். இப்போ அவரோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கறோம். பாரு. GST law prescribed special procedure for registration and also for exemption of the operation period of such yaru or yaru. They have to apply for registration at least 7 days. Advance before end of the business. அது business ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை நாள் முன்னாடி? 5 நாள் முன்னாடி நீ எது எடுத்தாகணும்? இதுதான் யாரோட கதை? CTPR? சார் இது யாருக்கும் யாருக்கும் 25 is the what is section 25? அது யாருக்கு? Other than CTP and NRTP. 26, 27. Special provisions for அதான் CTP என்ன 7? 7 minus 2. அப்படின்னா 5 டேஸ்க்கு முன்னாடி அவ என்ன பண்ணி ஆகணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டாங்க. ஏன்னா செக்ஷன் 20 Sir, they have to apply for registration at least 7 days in advance before the end of the business. A registration is granted to them or period of operation is extended only after they make என்ன deposit. But advance deposit உண்டியில போட்டாதான் என்ன தரும் உனக்கு registration of the estimated liability. இந்த பாயிண்ட் தான் அங்க லிங்க் ஆச்சு. அட்வான்ஸ் டெபாசிட் கட்டினாதான் TRN வரும். TRN வந்தாதான் பார்ட் B of form GST REG 01 or 09 as the case may be ஒன்னால fill பண்ண முடியும். Registration is granted to them for a period specified in the என்ன registration or எத்தனை day from the effective date of registration whichever is என்ன நீ 30 days தான் கேக்குறேன்னா 30 days கொடுத்துருவான். 120 days கேட்டா ஏன்னா 90 டேஸ்க்கு மேல இப்ப நீ ஒருத்தன் வந்து 365 டேஸ் கேட்கணும்னா பின்னேண்டா நீ வந்து சிடிபியா வர்ற நீ ரெகுலராகவே வரலாமே. அதனால தான் விச்சவர் ரீஸ் என்ன ஏன்னா நீ சீக்கிரமா போயிடணும் இந்த ஸ்டேட்டை விட்டு. எஸ் சார் நீ நிறைய காலம் இருக்கிறதா இருந்தா ரெகுலராகவே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமே. நீ எதுக்கு சிடிபி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற? என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா நீ? எக்ஸாம்பிள் பாரு. கிருஷ்ணதேவன் கோ என்கேஜ் இன் சப்ளைங் டாக்ஸபிள் குட்ஸ் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் எங்க? ஆல்ரெடி தலைவர் ராஜஸ்தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். It wishes to participate in a 5-day business exhibition being held in எங்க? அப்ப டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவன் யாரு? ஏன்னா எத்தனை நாள் தான் இருப்பான்? அவ்வளவுதான். However, it does not have a fixed place of business in Delhi. இருக்க கூடாதுடா. இருந்தா நீ சிடிபி ஆக மாட்டாடா. In this case, Krishnadevan Co has to obtain registration as casual taxable person in எங்க? டெல்லி. ஏதா நீ ஒத்துக்கிறியா இல்லையா நீ? அப்ப நீ வா ராஜா. சார் நீ சொல்லு. வா, what is section 22? What is section 23? What is section 24? What is section 25? What is section 26? 27. Special procedure for casual taxable person. And 28. 29. 30. I am with you sir from your heart. Anybody is there? Where is a grand clap? கேட்கல. Where is a grand clap? ஆன்லைன்ல இருக்கிறவங்க சார் ஆன்லைன்ல இருந்துட்டு யார் யார் கிளாப் பண்ணல வால 5 அட்டெம்ப்ட் எழுதுவான். சார் லைவ்லயே இருந்து யார் யார் கிளாப் பண்ணல 10 அட்டெம்ப்ட் எழுதுவான். வேர் இஸ் a grand clap? கை கால்லாம் போட்டு அடிக்கிறாங்க. வாட்ஸ் டைம் நோ இப்ப சொல்லு பார்க்கலாம். 4 5 சார் அதை கட் பண்ணிக்கோ.